ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிங் ஆஃப் கேமிங் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம GTA San Andreas கேம் ப்ளே பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 அண்ட் பார்ட் 1 என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வீடியோலேயே போய் பார்த்துக்கோங்க. ஓகே, பார்ட் 2ல் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு முடி வெட்டிட்டு ஒரு பீட்சா கடைக்கு போயிட்டு ரைடரை வச்சு மிஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்வீட்டோடைய டேகிங் அப் டஃப் அப்படிங்கிற ஒரு மிஷனை பற்றி தான் முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு நம்மளால் எவ்வளோ ரெப்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம அங்கே ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டோம். அவ்வளோவாலாம் சிஜே பஃபாக இல்லை, ஸ்கின்னியாக தான் இருக்கான். இன்னும் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்காக போகணும். இப்போ இதுதான் என் பிரச்சனை. எங்கேயாவது கொண்டு போய் சொருகிடுவேன். என் டிரைவிங் ஸ்கில் கண்டுக்காதீங்க. அடுத்த வீடியோலேருந்து சரி பண்ணிக்க பார்க்குறேன். இப்போ நம்ம ஜிம் இல்லை, ஆமாம், இப்போ ஐடல்வுட்டுக்கு போகிறோம். ஐடல்வுட்னா அது ஒரு பாலாஸ் டெரிட்டரி. பாலாஸ்னால் யாருன்னா அவங்க ஒரு ரைவல்ரி கேங்கு, க்ரோஸ்டிக் கேங்குக்கு. அது என்னடா என் டிரைவிங் ஸ்கில் தான் கொஞ்சம் ஐயோ. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, வாண்டட் லெவல் வரும். அதான் ஒரு பிரச்சனை. அதை போகிறோனுங்க பாருங்கள். பாலாஸ் நான் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே 1 ஸ்டார் வாண்டட் லெவல் வந்துருச்சு. இப்போ நம்ம வண்டி எடுத்து போயிடலாம். நான் அதே சமயம் இந்த கட்சின்லாம் கட் பண்ணிடுறேன். ஏன்னா டைம் ஆகும். அதே சமயம் நானே சொல்லிடுறேன் என்னென்ன அந்த கட்சியில் என்னென்ன நடந்ததுன்ட்டு நானே சொல்லிடுறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, நம்மளுடைய இன்னொரு இடத்துக்கு ஏதோ போகிறானுங்க பாருங்கள். போலாஸ் இவனுங்களை பார்த்தாலே வெறியாகும், ஏற்றிடலான்னு தோணும். ஆனால் கேஸ் வந்துடும், அதான் பயமாக இருக்குது. கேஸ் வந்தாலாம் பிரச்சனை இல்லை தான், ஆனால் அவ்வளோவா யூஸ் இல்லை. பட் ட்ரை பண்ண திறக்க, ஆனால் போக முடியல. பேசஞ்சர் சீட்டில் தான் உட்காந்துருக்கான் ஸ்வீட்டு. டிரைவர் சீட்லேயே உட்கார மாட்டான் போல். ஓகே, இதோ இங்கே இருக்கானுங்க பார்த்தீங்களா, 2 பாலாஸு. இந்த மாதிரி தான் என்பிசிஸ், பாலா என்பிசிஸ் இருப்பாங்க. இவனுங்களாம் ஹாஸ்டெயிலாக, ஆமாம் ஹாஸ்டெயில் என்பிசி. இப்போ நம்ம இதில் தான் எகிரி குதிக்க போகிறோம். இந்த சைடு எகிரி குதிக்க முடியுமா ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே இல்லை, இந்த சைடு. குதிடா போய் முடியல. சரி, இந்த சைடு இப்போ இல்லை, அங்கே ஒன்று இருக்குது, அதில் ஜம்ப் பண்ணி பார்க்க முடியலையா? சரி, கரெக்டாக வச்சு ஜம்ப் பண்ணால் எகிரிடலாம். எடா இதுவும் ஃபெயிலியர் தான். சரி, ஓகே, நம்ம டைரெக்டாக அந்த இடத்துக்கே போய் பார்த்துடலாம். என்னடா இது வெறுப்பேத்து.
ஆமாம், எனக்கு வந்து கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் சரியில்லை. ஏற்கனவே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், எண்ட் ஆஃப் த லைன் வரைக்கும் முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரியும். இப்போ என் வீடியோ பார்க்குறவங்க ஒன்றும் புதுசாலாம் பார்க்கல, ஏற்கனவே விளாடி முடிச்சுட்டு தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேம் ரொம்ப பழசாயிடுச்சா, இப்போ யாரும் புதுசாக விளாட்ணுன்ட்டு நினைக்கிறதே இல்லை. எல்லாருமே ஆல்ரெடி விளாட்னவங்க தான் விளாட ட்ரை பண்ணுறாங்க. அதான் சொன்னால என் டிரைவிங் ஸ்கில் அதான் ஓகே, இப்போ நம்ம வந்து முடிக்க போகிறோம். அந்த மிஷின் தான் வந்து ஸ்வீட்டோடைய ஃபஸ்ட்டு மிஷின். ட்ரிஃப்ட்டு, சரியான ட்ரிஃப்ட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த மிஷின் ஃபாஸ்ட்டு லோகோ போயிட்டோம். போ எப்போதான் போகணும்? போயிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஃபோன் வருது. ஹலோ, ஆஃபீஸர் ஹெர்னாண்டஸ் பேசுகிறேன். ஆஃபீஸர் ஹெர்னாண்டஸ், நான் டெம்பிளோடைய புலப்பஸ். ஓகே, டப்பிங் கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் ஒர்க் ஆகலை. ஓகே, இவன் வந்து ஆஃபீஸர் டெம்பனியோட ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.